ராமேஸ்வரத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை நடத்திய தாக்குதலில் மீனவர்கள் பலர் பலத்த காயத்துடன் கரை திரும்பினர். வரும் 14ஆம் தேதி முதல் மீன்பிடி தடைக்காலம் துவங்க உள்ள நிலையில் ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து புதன்கிழமையன்று 200க்கும் மேற்பட்ட படகுகளில் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்றனர். கச்சத்தீவுக்கும் ராமேஸ்வரத்திற்கும் இடையே 500க்கும் மேற்பட்டவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் அவர்களை சுற்றி வளைத்தனர். கண்மூடித்தனமாக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்திய இலங்கை கடற்படையினர் படகுகளையும் மீன்பிடி சாதனங்களையும் சேதப்படுத்தி விரட்டி அடித்தனர். இந்த தாக்குதலில் முனியசாமி, ராசு, சங்கரன், அயன்தாஸ், சிவமுனியசாமி ஆகிய 5 மீனவர்கள் பலத்த காயத்துடன் கரை திரும்பினர். கடலுக்கு போனோம் சார். நேய் வந்து சார் 7 மணியை போல கால் கூட வைக்கல சார். நேய் வந்துருச்சு. 200 ரோடுக்குள்ள தான் போனோம் சார். என்னன்னு தெரியல, எங்களை மட்டுமே ரவுண்டு கட்டி அடிச்சு இன்சு பண்ணி காட்டு மேலே தான் நம்ம குடும்பம் எங்களுக்கு ஒரு 4 பேர் பெட்டில் இருக்காங்க சார். நான் கூட அடிச்சு இப்போதான் கொஞ்சம் லேசுன்னு சொல்லி போட்டு தண்ணி வாங்கிருந்தேன் அப்படின்னு வந்துட்டு சார். பெரிய ஓசு வச்சு கயிறு வச்சுக்கிட்டு அடி வச்சுட்டாங்க சார். ஆமாம் சார், உடச்சி நாசிக்காங்க. தண்ணி அறுப்போடு தண்ணி இருந்து நாங்கள் எல்லாருமே காப்பாற்றி அடி காயத்தோடையே சரி பண்ணி காயத்துடன் திரும்பிய மீனவர்கள் ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இருதரப்பு மீனவர்களின் முதல்கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இலங்கை கடற்படையினரின் தாக்குதல் அதிகரித்துள்ளதை எதிர்த்து மீனவ அமைப்புகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன.